வணக்கம். நான் உங்கள் ஜேகே. நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் யாராவது நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எந்த லொக்கேஷன் பார்க்க போகிறோன்னா, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கல்லாபுரம் கிராமத்தில் அந்த போர்டு பக்கத்துலேயே இருக்குங்க ஒரு தொட்டிப்பாலம் மாதிரி. அங்கேயும் ப்ளஸ் அதை சுற்றி இருக்கிற பாறை மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கேயும் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். கல்லாபுரம் தொட்டிப்பாலம் சிறப்புகள், அதன் இயற்கை அழகு, அருவிகள், அணைகள் மற்றும் சுற்றியுள்ள பல ரம்மியமான காட்சிகள். இது பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாகும். உங்களுக்கு இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடத்த ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துருங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடம். கல்லாபுரம் போர்டு பக்கத்துலேயே இந்த பாட்டெலாம் எடுத்திருப்பாங்க. நிலவே வான்நிலவே வான்நிலவே வார்த்தை ஒன்று பேசு. இந்த சாங்கில் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழை இல்லை நனைகிறேன். அந்த சாங்லேயும் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. கொடி படத்துலேருந்து ஏ சொல்லலே அப்படிங்கிற சாங்கில் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாறை மாதிரி ஒன்று இருக்குங்க. அங்கேயும் நிறைய சினிமா பாடல்கள் எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். வெற்றிவேல் படத்துலேருந்து அடியே உன பார்த்திட தான், அந்த சாங்கில் ஒரு சில சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. நம்ம விஜயண்ணன் நடித்த அழகிய தமிழ் மகன் படத்தில் மதுரைக்கு போகாதடி, அந்த சாங்லேயே ஒரு சில சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. வேலாயுதம் படத்தில் ரத்தத்தின் ரத்தமே, அந்த சாங்லேயும் பாதி சீன் இங்கே எடுத்திருப்பாங்க. குஷி படத்தில் மேகம் கருக்குது, அந்த சாங்கில் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. இது கதிர்வேலன் காதல், அந்த படத்தில் சரசரவடின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குங்க. அந்த சாங்லேயும் ஒரு சில சீன் இங்கே காட்டியிருப்பாங்க. சொன்னது சொன்னது நீதானே, அந்த சாங்லேயும் ஒரு சில சீன் காட்டியிருப்பாங்க. நெஞ்சுக்கு நீதி இன்ட்ரோ சீனில் சின்னதாக இந்த மெயின் ரோட்டையும் அந்த பாலத்தையும் காட்டியிருப்பாங்க ஒரு ட்ரோன் ஷாட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இங்கே என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.